விசுவாசிக்க வேண்டியவங்க விசுவாசிக்காம உட்காந்துக்கிறீங்க இல்லையா, நீங்களாம் விசுவாச துரோகிகள். சபையில ஏற்படுன்றார். விசுவாச துரோகிகள். விசுவாசிக்க வேண்டியவர்கள் என்ன பண்ண மாட்டோம், நம்மளால விசுவாசிக்க முடியல. பிதாவண்ட சேரணும்னா சேர முடியல, ஏன்னா விசுவாசம் இல்லை. ஏன் பிதாவண்ட சேரல? இன்னும் எத்தனையோ வருஷம் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ லெண்டேஸ் ஆராதனைகளை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிதாவாண்டு சேர்வதற்கான எந்த வழியாவது நீங்க பண்ணிக்கிறீங்களா? சேர்ந்து இருக்கிறீங்களா? இன்னாரும் சேர்ந்து அவர் உங்களாண்ட பேச, அவர் நீங்க அவளாண்ட பேச ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டா இருக்கணுமே. இத்தனை வருஷத்துல ஆயிருக்குதா? ஆயிருக்குதா? ஆவதுக்கு காரணம் என்ன? விசுவாச துரோகம். நீங்க அவரை விசுவாசிக்கவே இல்லை, சும்மா ஏதோ சபைக்கு வந்துக்கிறீங்க. அவரை விசுவாசிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிற போது எபிரேயர் ஆக்கின் இப்படியே சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். எபிரேயரின் நிருபம் ஸ்தோத்திரம் 11வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம பிரியமா வாழத்தான் முயற்சி பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம். எதனால தான் பிரியமா வாழ முடியும்? எதனால தாங்க பிரியமா வாழ முடியும்? விசுவாசத்தினால தாங்க பிரியமா வாழ முடியும். நாம விசுவாசித்து அவரிடத்துல சேர்ந்தவர்கள், தரிசித்து இல்ல, அவரை பார்த்து இல்ல. விசுவாசத்துல தான் இப்ப நம்ம விசுவாசியா மாறி இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இல்லாமல் விசுவாசியா வாழ்ந்து என்ன லாபம்? வசனத்தை பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, தேவனோடு சேருவதெல்லாம் முடியாதுங்க. விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல சேரவே முடியாது. இயேசு நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு பாடுபட்டு முடிச்சு 2025 வருஷம் ஆகுது. நம்ம சபைக்கு வந்து 25-30 வருஷம் ஆகுது. இன்னும் தேவனுக்கு பிரியமாய் தேவனோடு சேராமல் இருக்கிறோமே. காரணம் என்ன? விசுவாச துரோகம். ஆமே. விசுவாசிக்க நம்மால் முடியல. ஒரு தலைவலி கூட நம்மளால விசுவாசிக்க முடியாது. ஆமீன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க தலைவலி வந்தா தைலமே தேய்க்கிறது இல்லை, மாத்திரையை போடுறதுல சொல்ல முடியுமா உங்களால? ஸ்தோத்திரம். 2-3 கை தான் பார்க்குறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்களாம் அப்போ தைலம் தேய்ச்சின்னு எதுக்கு சபைக்கு வரீங்க? மாத்திரை போட்டுன்னு எதுக்கு சபைக்கு வரீங்க? ஸ்தோத்திரம். தலைவலி கூட போக்குறதுக்கு ஆண்டவரால முடியாதா? மாத்திரை போடாம ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாதா? முடியாதுன்னு விசுவாசின்னு சபைக்கு ஏன் வரீங்க? கோயிலுக்கு போலாமா? எங்கன்னா பயம் கூட வாங்கிக்கணும் போய். ஸ்தோத்திரம். கோயிலுக்கு போறவனா மாத்திரை போடுறான், கோயிலுக்கு போறவனா தைலம் தேய்க்கிறான், சர்ச்சுக்கு வரவனா தைலம் தேய்ச்சிருந்தா அப்ப எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? ஏன் தைலம் தேய்க்கிறீங்க? ஏன் மாத்திரை போடுறீங்க?